ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் திமுகவின் பி டீம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செங்கோட்டையின் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் சந்திப்பு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்றுதான் என்றும் கூறினார். அதிமுக உண்மையான அம்மா தொண்டர்கள்லாம் ஒன்றிணையலாட்டினா திமுக வந்துரும் அப்படின்னு தான் சொன்னேன். திமுக வந்துரும் நான் சொல்லல. நீங்க தாங்க பத்திரிகையில போட்டீங்க. அவ்வளவு பத்திரிகை செய்தி அதெல்லாம் நீங்க மாத்தி பேசக்கூடாது. உங்க பத்திரிகை செய்தி நான் வச்சிருக்கிறேன், கையிலேயே எல்லாம் வச்சிருக்கிறேன். பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, அவர் என்ன பேசினான்னு எங்களுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொல்றேன். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியில பாருங்க, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி திமுக தான் எதிரி, அண்ணா திமுக எதிரி. அது மட்டும் இல்ல, எடப்பாடி திமுக தான் எதிரி எங்களுக்கு, அண்ணா திமுக எதிரி அல்ல. அவர் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க? யார ஒன்றிணைவனா யாரு? ஒரே நிமிஷம், யார ஒன்றிணைவாங்க? அது சந்திக்கலாம். இப்போ நீ தான் காட்டிருக்கிற, நாங்க வேண்டாம் சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க, அது தனி ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாறா நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியும்.